வணக்கம், உங்கள் ஆண்டனிராஜ். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, பல்சர் வண்டி நம்ம மெக்கானிக் அன்பர் வந்து கொண்டு வந்தார். வண்டியை வந்து நம்ம சாவியை போடுறோம், சாவியை ஆன் பண்ணி வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ஜின் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த வண்டியில் ஸ்டார்ட் பண்ணுறோம், வண்டி ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் ரேஸ் ஆக மாட்டேங்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே வண்டி வந்து ரேஸ் ஆக மாட்டேங்குது. அதான் அந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. அதுக்கடுத்து நம்ம திரும்ப சாவியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு பார்த்தோம். அதாவது ரேஸ் ஆகுது, ஒரு நிமிஷம் ஓடுது, வண்டி ஸ்லோ ஸ்பீடு நிற்கலை. திரும்ப ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிடுது. அதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. நம்ம அந்த வண்டியை வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணோம். பம்பிலேருந்து ப்ரெஷர் வருதா எல்லாமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம டூல் போட்டு பார்த்தோம். டூல் போட்டு பார்த்ததில் நம்மளுக்கு வந்து ஒரு எரர் காமிச்சிச்சு. அந்த எரரை க்ளியர் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம், சாவி ஆன் பண்ணுறோம், வண்டியை ஸ்கில் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி சென்சார் லைட் வந்து ஆஃப் ஆகிடுது. வண்டி வந்து பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வண்டி வந்து பம்பில் பிரச்சனை இருந்துச்சு, அந்த பம்பு பிரச்சனையை சரி பண்ணியாச்சு. சரி பண்ணதுக்கப்புறம் திரும்ப சாவி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டாலும் இன்ஜின் செக் லைட் வந்து கரெக்டாக ஆஃப் ஆகுது. இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம டூல் போட்டு பார்க்குறோம். டூலில் வந்து வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அதில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது லோடிங் ஆகிட்டு இருக்கு. லோடிங் ஆகிட்டு அதில் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நோ ஃபால்ட்டு கோடு அப்படின்னு வரும். இசியூ வந்து நம்மளுக்கு வந்து 0வாக காமிக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்குறோம். போய் பார்த்தோம் அப்படின்னா நோ ஃபால்ட் கோடு அப்படின்னு வரும். இந்த வெஹிக்கிளில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிருச்சு. அதுக்கடுத்து நம்ம இந்த வண்டியை திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்தோம். வண்டி வந்து பக்காவாக இருந்துச்சு. இந்த வண்டியில் வந்து பம்பு தான் பிரச்சனையாக இருந்துச்சு, அதை நம்ம சரி பண்ணியாச்சு.